compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு, அந்த கூட்டமானது எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை நிபந்தனைகள் போட்டாலும் பண்றாங்க. மக்கள் சந்திப்பு தான் அது. நிர்வாகிகள் சந்திப்புன்னு நம்ம சொன்னாலுமே வேற வழி இல்லை. நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லி தான் மக்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அழுது முதற்கொண்டு அந்த பேப்பர்ல இருந்துச்சு. 2 ஸ்டெப் பின்னாடி போங்க, ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. இதுக்கு முன்னாடி பலது அவங்க பண்ணி பழகி இருக்காங்க. குறைகள்லாம் சொல்றவங்க அவங்க பண்ணி பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா நல்லக்கண்ணு அவர்களோட கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, இதையெல்லாம் உடைக்கணும், அந்த மக்களுக்கு பின்னாடி நிற்கணும்னு ஒரு கட்சி வந்திருக்கு. நான் நம்புறேன், முழுசா நம்புறேன், பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தலைவராக விஜய் கண்டிப்பா இருப்பார். யாரும் விவாத நிகழ்ச்சியிலையோ இல்லை வேற எங்கேயுமே தலைமை அனுமதியின்றி நீங்க யாரும் பங்கேற்க கூடாது, அனுமதியோட தான் பங்கேற்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இப்போ எல்லா மீடியாவும் சேனல்ஸும் என்ன பண்ணுறாங்க, கட்சியை அசிங்கப்படுத்துறதுக்காக யார் வீக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. அதன் சிறுவர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தவைக்க சார்பாக தமிழ் குமரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கும். நல்லக்கண்ணு அவர்களோட மறைவு நம்மளுக்கு எல்லாருக்குமே பெரிய இழப்பை கொடுத்துருக்கு. நிறைய பேர் நேரில் சென்று அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. விஜய் அவர்களும் நேரில் வந்திருந்தாங்க. அவர் அறிக்கை கொடுக்கும்போது அறிக்கையாக மட்டுமே இருக்கும், அவர் வரமாட்டார்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினாங்க, எழுதுனாங்க. அதை உடச்சி நேரில் அது கண்டிப்பாக அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா ஆகணும். அதுக்காக அவரும் வரக்கூடிய விஷயங்கள் தான். அந்த செய்தி அறிஞ்ச உடனே அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களையும் அவருக்கு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நல்லக்கண்ணு ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்ம நிற்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, உலகம் முழுக்க இருக்க இளைஞர்களோட ஒரு கடமையாக தான் நான் பார்க்குறேன். கடமை, கரெக்ட், அது நம்மளுடைய கடமை. ஏன்னா இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்தில் நம்ம இருக்கோம், நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்றதே நமக்கு ஒரு பெருமை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியல, பல விஷயங்கள் இருக்குது. சுதந்திர போராட்டத்திலேருந்து அவர் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் மக்களுக்காக இந்தியா முழுக்க நீங்கள் எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் எளிய மக்களுக்கு முக்கியமான குரலாக அவர் ஒழிச்சிருந்திருக்காரு சாகிற வரைக்கும். ஸோ அப்படி ஒரு மனிதருக்கு அரசியல் கடந்து எல்லாமே நிற்கிறது தான். அப்படி தான் தளபதி விஜய் அவர்களும் அரசியல் கடந்து அந்த மனிதருக்காக நம்ம நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் நின்னார். இது அரசியல் படுத்துகிறவங்க படுத்திகிட்டே தான் இருப்பாங்க. அவர் இதை அரசியல் ஆக்கணும், அவருக்கு தெரியும். விஜய் சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக தெரியும் எது அரசியல் எது மாண்புன்னு. ஸோ அந்த மாண்பை தான் அவர் காப்பாற்றுறாரு. அது அரசியல் பண்ணுறவங்கள நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்னை பின் தொடராதீங்க அப்படின்ட்டு உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கை கூப்பி விஜய் அவர்கள் கேட்டிருந்தாங்க. ஏன் அவ்வளோ தூரம் அவர் கேட்க என்ன காரணம்? ரொம்ப ஹம்பிளாக தான் கேட்டிருந்தார், ரொம்ப ரெக்வெஸ்டாக தான் முன் வச்சிருந்தாரு. அவருக்கே ஒரு கட்டத்தில் தோணுதோ, நம்ம தம்பிங்களோட உயிர், நம்ம நண்பிகளோட உயிர் எவ்வளோ முக்கியம், நீங்களே எனக்கு எவ்வளோ முக்கியன்றதை அவர் ஒவ்வொரு மேடைகளும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த அன்பை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இது பிகினிங் ஸ்டேஜ். எல்லா கட்சிகளுக்கும் அது ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? அந்த ஆரம்ப நிலையில் இப்போ இருக்கிறதுனால அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது ஒன்று இருக்குது. எண்ட் ஆஃப் த டே பாதுகாப்பு தானே. அவர் மக்களோட பாதுகாப்பை தான் ரொம்ப முக்கியமாக கருதுறதுனால அது ஒரு ரேஷ் டிரைவ் தானே. ஒரு வண்டியை ஒட்டி போகிறது இதெல்லாம் ஒரு ரேஷ் டிரைவ் தான். ஒரு 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 ஆர்வத்தில் பண்ணக்கூடிய விஷயத்தை ஒரு அண்ணனா சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. உங்களை பாதுகாத்துக்கோங்க, ஏன்னா இன்றைக்கி வண்டி பின்னாடி போகிற நீ தான் கட்சியோட ஃப்யூச்சர். ஓகே, அதை தானே அவர் யோசிப்பார். நீ இடிச்சிட்டு ஒரு சின்ன கீறல் வந்தாலும் அது கட்சிக்கு தான் பாதிப்பு. அந்த பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு தான் ஒரு உரிமை தானே. அது ஒரு அன்பாக எடுத்துக்கக்கூடிய ஒரு உரிமை தானே. அந்த உரிமையில் தான் அவர் அதை சொல்கிறார், வெளிப்படுத்துகிறார். பாதுகாப்பாக இருங்க தயவு செஞ்சுன்றது சுற்றி இருக்க கட்சிகள் ஒன்று பேசுவாங்க. இன்னும் அவர் இப்போ தான் வந்தார், அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு, அப்படி சொல்லிட்டாரு, ஆர்டர் போடுறாரு, இப்படிலாம் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய தம்பிகள் கிட்ட தான் கேட்குறாரு. தயவு செஞ்சு அண்ணன் சொல்கிறது அது உரிமை. அடே பண்ணுங்கடான்னு சொன்னாலே பண்ணுவானுங்க. அது அவர் அந்த மாதிரி கேட்ட அப்புறம் இன்னும் பண்ணாமலா இருப்பானுங்க. காலப்போக்கில் எல்லாம் மாற்றத்துக்குரியது தானே. இப்போ மாறிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஓகே, இப்போ பவருக்கு ஆட்சிக்குன்னு வரும்போது எல்லாம் மாறிடும். அது இன்னைக்கு ஸ்டேஜுக்கு அப்படி இருக்கிறது ஒரு அண்ணனா அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஒரு வேனில் போயிட்டு இருக்கப்போ ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்கும், தம்பிங்களாம் தொட போவாங்க, அப்போ ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோபத்தின் வெளிப்பாடாக கூட அதை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் தன் ஆர்வலர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு 500க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அங்கே இருக்கீங்க. அவ்வளோ பாதுகாப்பாக செயல்படுறீங்க.
காவல்துறை இருக்காங்க, பவுன்சஸ் இருக்காங்க. இதனையும் மீறி சாலையில ஒரு ஆபத்தான முறையில அவங்களோட பயணம் மேற்கொள்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க. இனி இந்த இளைஞர்கள் நீங்க சொன்ன மாரி அண்ணன் பேச்சை கேட்டு அவங்க எப்படி நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது கண்டிப்பா அங்க அங்க நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப தெளிவான ஆட்கள் தான். அந்த வேகம் இருக்கும்ல, இப்போ விஜய் சாரை பல வருஷமா பார்க்க காத்திருப்பவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா ஊர்கள்லயும் இருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இது. ஓகே, நம்ம நம்ம தலைவர் வராரு, அவரை பார்த்துருவோம் அப்படின்ற ஆர்வம் தான் அது. ஆனா அவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். நண்பா, நண்பிகளே, அவர் நம்ம கூட தான் இருக்க போறாரு. இவ்வளோ நாள் நீ அவரை பார்க்காம இருந்தது காரணம் அவர் சினிமாவில் இருந்தார். இன்னைக்கு அரசியலுக்கு ஒவ்வொரு கிராமமா உன்னை 1 to 1 பார்க்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு. நிறைய டைம் இருக்கு நமக்கு. அவசரமே படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. இது இனி வரும் காலங்கள் வந்து நம்ம கூடயே தான் இருக்க போறாரு. நம்ம அவசரப்பட்டு போய் முட்டி மோதி பார்க்க வேண்டிய அவசியம் தேவையும் கிடையாது இப்போ. இனிமே அவர் நம்ம கூட தான் இருக்க போறாரு. பொறுமையா பார்த்துக்கலாம். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நம்ம பசங்களுக்கு. வேலூரில் நிர்வாகிகள் ம். சந்திப்பு, அந்த கூட்டமானது எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட பிரம்மாண்டம். முடிஞ்சு 2, 3 நாட்களே ஆனாலுமே கூட அதோட தாக்கம் அப்படின்றது குறையல. எப்பட்றா இவங்க இப்படி பண்றாங்க? எத்தனை நிபந்தனைகள் போட்டாலும் பண்றாங்க இல்ல. இவங்களுக்கு யாரா இவங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாரையும் பேச வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மேடை. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, மக்கள் சந்திப்பு தான் அது. என்னதான் நிர்வாகிகள் சந்திப்புன்னு நம்ம சொன்னாலுமே வேற வழி இல்லை. நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லி தான் மக்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்படிதான் இப்போ காலகட்டம் இருக்கு. ஆஹ் அந்த அந்த ஒரு நிகழ்வு வந்து அவர் பேசின அந்த ஸ்பீச்சு, அவருடைய எமோஷனல், இது மக்கள் கூட இருக்க அந்த பாண்ட் இருக்குல்ல, அவர் எந்த பாயிண்ட்ல வந்து உடையிறாரு, அந்த கனெக்ஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது மக்கள் கூட, மக்கள் மேலே அவருக்கு என்ன கனெக்ஷனு, அது எவ்வளோ டாமினேட் பண்ணுது அந்த லவ் அப்படின்றத வந்து நம்மளால் உணர முடிஞ்சது. சில விஷயங்கள் வந்து அவர் பேப்பர் படித்ததெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிக்கை மட்டும்தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளேருந்து பேசுகிறாரு. இல்லையா, அழுதது முதற்கொண்டு அந்த பேப்பர்ல இருந்துச்சு. 2 ஸ்டெப் பின்னாடி போங்க, ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. இதுக்கு முன்னாடி அப்படின்னு பலது ஒரு அவங்க பேப்பர். பண்ணி பழகியிருக்காங்க. ஓகே. இந்த குறைகள்லாம் சொல்கிறவங்க அவங்க பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுதான் எல்லாரும் பண்ணுவாங்கன்ற அந்த எப்படிங்க என்ன இது கொஸ்டின் பேப்பரா அது லீக் ஆகிறதுக்கு? எல்லாம் இன்னைக்கு இருக்க ஏஐ டெக்னாலஜியில் என்ன வேணால் பண்ணலாம். இந்த பக்கம் போடலாம், அந்த பக்கம் போடலாம், எல்லாமே பண்ண முடியும். அப்படி தான் அது நான் பார்க்குறேன். அது வந்து உண்மையாக உடஞ்சி அந்த லவ்வோட வெளிப்பாடு தான் அது. இல்ல, அந்த எமோஷனை கேலி பண்றவங்களுக்கு உங்களோட பதில்? இல்லை, அது வந்து ஒரு மிருகத்தனம் தான் நான் சொல்லுவேன். மிருகத்தனத்தின் உச்சம். அது தலைவர் பாடியிருப்பார் எம்ஜிஆர். இன்னொருத்தன் அழுகையை பார்த்து சிரிக்கிறவன் தான் மிருக ஜாதின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய வரியை அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மிருகமாக வாழ்கிறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்கிறத நம்மளால் உணர முடியுது, பார்க்க முடியுது. ம், ம். இன்னும் திரும்பவும் இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு கடந்து போகிறது தான் தளபதியோட ட்ராக். அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த எமோஷனுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே ஒரு ஃபயர் இருக்கும் ஒரு ஸ்பீச்சில். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் கூட ஒரு சுட்டு கண்ணீர் ஒன் பண்ணீங்க, எவ்வளோ வேணால் ட்ரை பண்ணுங்க, நான் அழுவ மாட்டேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அந்த மேடையில் அந்த வேலூர் மக்களை பார்த்து கண் கலங்கி நின்ன காரணம், அந்த தருணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அது வந்து ஒரு உடையிறதோட உச்சம் அது. கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, தொடர்ந்து அவருக்கு அழுத்தங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. அவரை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க. கேலி கிண்டலுக்கு உருவாக்குறாங்க. எல்லாம் அவருக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த மக்கள் அவரை விடவே இல்லை. பார்த்தீங்களா, ஒரு இடத்துல கூட மக்கள் விடவே இல்லை. ஒரு பர்சனலாக உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு 10 பேர் வந்து தாக்குதல் பண்ணும்போது, ஆனால் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் உங்களை நம்பி உங்களுக்காக நிற்குதுன்னா, உங்களுக்கு எமோஷ்னலாக ஒரு ஒரு இது வரும் இல்லையா? அதோட வெளிப்பாடு தான் அது. இவ்வளோ பேர் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, ஆனால் என் மக்கள் என்னை விட்டு கொடுக்கலையே, நான் சரியாக தான் இப்போ ட்ராவல் பண்ணுறேன், என் மக்களுக்காக நான் நிற்கிறது சரிதான்ற அந்த உணர்வோட வெளிப்பாடு தான். அவர் அந்த உடையிற இடம் இருக்குல்ல, அந்த 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 இடம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. என் மக்களையும் என்னையும் பிரிக்க முடியாது, நாங்கள் 2 பேரும் ஒன்று அப்படின்னு அந்த இடத்த சொல்லிட்டு உடையிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அதோட வெளிப்பாடு தான். மக்கள் அவருக்காக நிற்கிறாங்க, அவர் மக்களுக்காக நிற்கிறாரு. அவர் சொன்னது தான், இது 2த்தையுமே பிரிக்கணும்னு சான்ஸ் இல்லை, அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே. நாளுக்கு நாள் மெருகேறிட்டே இருக்கு அவரோட ஸ்பீச். இந்த வேலூர் ஸ்பீச் எப்படி எவ்வளோ பெரிய கனெக்டை கொடுத்துருக்கு, எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? இல்லை, அதுலேயே வந்து கட்சியோட அந்த அறிக்கையெல்லாம் கூட சொல்லிட்டாரு, என்னவா பண்ண போகிறோம், அதெல்லாம் எவ்வளோ பெரிய இம்பேக்டான விஷயங்கள். அதெல்லாம் நடைமுறைக்கு வந்துட்டா அப்பா, தமிழ்நாடு நம்ம கனவு காண்ட தமிழ்நாடு வந்துடும். இப்போ நம்ம ஐயா நல்லக்கண்ணு அவர்களோட கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க கம்யூனிஸ்டோட அந்த கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடிப்படை தான் அவரோட இது. ம்.
இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, ஐயா நல்லக்கண்ணோட அந்த வாழ்க்கை, அந்த 100 வருட வாழ்க்கை இருக்குல்ல, அதில் ஒரு 80 வருடம் நம்ம எடுத்துக்கலாம். 80, 85 வருடம் நம்ம எடுத்துக்கலாம். அவர் வாழ்ந்த எளிய மக்கள், அவங்களுக்கு நிகழ்த்தப்படுற அநீதி, இதையெல்லாம் வந்து உடைக்கணும், அந்த மக்களுக்கு பின்னாடி நிற்கணும்னு ஒரு கட்சி வந்திருக்கு. நான் நம்புகிறேன், முழுசாக நம்புகிறேன், இந்த இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தலைவராக விஜய் கண்டிப்பாக இருப்பார். எளிய மக்களுக்கு கண்டிப்பா அவர் துணை நிற்பாருன்ற அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பேருந்தே இல்லாத கிராமத்துக்கு நான் பேருந்து வசதிகளை அதெல்லாம் சிந்திக்கிறது இருக்குல்ல, சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஓட்டுநர்களுக்கு தனி விஷயங்கள் பண்ணி அமைக்கப்படும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வரவேற்கப்பட்டாலும், சில விஷயங்களை வந்து இந்த கழிப்பறையில வந்து அந்த கதவுகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்ல, அதை வந்து இது ஒரு வாக்குறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆமாங்க, இது என்ன வாக்குறுதி இல்லையா? அது அந்த நிலை இருக்குல்ல இன்னைக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் நீங்க அதை பண்ணல? ஒரு கழிவறை டேட்டா அவர்கள் விஜய் அவர்களுக்கு அவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்றாரு, அவ்வளோ டேட்டா எடுத்திருக்காரு, எழுதி கொடுத்து படிக்கிறாரு, அந்த அளவுக்கு அவர் கிரவுண்ட் ஒர்க் எப்படி பண்ணாரு அப்படின்னு. இல்லை நீங்க இப்போ சமீபத்தில் எங்களுடைய கட்சியோட அறிக்கை என்னவா இருக்க போகுது, மக்கள் கிட்ட கேட்டு தான் நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட போகிறோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து வந்த கம்ப்ளைண்ட்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்க. பெரம்பூரை தேர்வு பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்குறாங்க, தமிழ்நாடு முழுக்க இதாங்க அவர் நிற்கணும்னு விருப்பப்படுறாங்க. மாற்று கருத்தே இல்லை. என்னைக்கு அவர் வந்து மதுரை தெற்கு மதுரை மேற்கு அப்படின்னாரோ, மதுரை மக்கள் அப்போ இருந்த தயார் நிலையில் அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் பெரம்பூரை தேர்வு பண்ண போறாருன்றாங்க. இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் அதை உறுதிப்படுத்துறாங்க. அப்படின்ற பொழுது என்ன காரணம்? தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் ஒரு பக்கம் நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டு. கடந்த ஒரு 30 வருஷத்தில் எங்கேயோ போயிடுச்சு டெவலப்மெண்ட்டு. அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணுங்க, நார்த் மெட்ராஸ் பக்கம், அங்கே இருக்க பூர்வ குடிகள் மக்கள் வந்து வெளியேற்றப்படுறாங்க, அவங்க வாழ்வாதாரம் இழக்கிறாங்க, அவ்வளோ அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க டெய்லி. ஓகே, எந்த டெவலப்மெண்ட்டுமே அந்த பக்கம் போகிறதே கிடையாது. ஏன்? அப்போது சென்னையை சேர்ந்த ஒரு மனுஷன், சென்னையிலே வளர்ந்த ஒரு மனுஷன் இதெல்லாம் பார்க்குறாருல்ல, இப்போ அவருக்குன்னு ஒன்று தோணும்ல. ஏன் ஒரு இடத்துல ஒரு பக்கம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மட்டும் டெவலப் ஆகுது, ஒரு பக்கம் அப்படியே இருக்கு, அவங்க ஓட்டு மட்டும்தான். ஏன்னா இங்கே வெற்றி தொழில் டிசைட் பண்ணுறது அந்த பக்கம் இருக்க மக்களோட ஓட்டு தான். அவங்க டெவலப் ஆகவே இல்லை, அவங்க ஓட்டு மட்டும் வேணும், டெவலப்மெண்ட்டு கொடுக்கவே மாட்டீங்க. இப்போ இதை மாற்றணும்ல. இப்போ மாற்றக்கூடிய தலைவர்கள் இருக்காங்களா? இத்தனைக்கும் சிஎம்மோட தொகுதி கொளத்தூர்லாம், இப்போவும் அந்த இடம் அப்படி தான் இருக்குது. பார்க் டெவலப் பண்ணிட்டா போதுமா? இப்போ எப்படின்னா, நார்த் மெட்ராஸில் இல்லை இந்தியா முழுக்கவே எடுத்துப்போமே, ஏழைகள் இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாதுன்னா அவங்கள டெவலப் பண்ணுறது கிடையாது, ஒரேடியாக முடிச்சு விட்றது, காலி பண்ணி வெளியே அனுப்பு. கண்ணகி நகர் போல் இடங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, கண்ணகி நகர் ஹவுசிங் போர்டெலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அந்த மக்கள்லாம் யார்? அந்த கேள்வி ஒன்று இருக்குல்ல. இந்த பக்கம் ஃபுல்லாக மெட்ராஸ் ஃபுல்லாக இருந்த மக்களை கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல அகதி மாதிரி வச்சிட்டிங்க. இப்போ அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும்ல. சரி, நான் இங்கே நார்த் மெட்ராஸை விட்டுருங்க, பெரம்பூர் பக்கம் விட்டுருங்க. நான் இன்னும் சஜஸ்ட் பண்ணுறது வந்து, ஐயா அந்த பக்கம் போங்க, கண்ணகி நகரம் பக்கம் போய் நின்றுட்டு அந்த மக்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வேறு யாருமே கிடையாது, சென்னையோட பூர்வ குடிகள் எல்லாருமே காலகாலமாக இங்கே வாழ்ந்தவங்க. இன்றைக்கி போய் பாருங்கள், அவங்க அகதி மாதிரி வாழ்கிறாங்க, அவங்களுக்கான வாழ்வாதாரமே கிடையாது. ஆனால் ஒரு பேப்பர் எடுத்து, நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு கேஸ் இருக்கும் அந்த அந்த ஏரியாவை பற்றி. எதனால் அது நடக்குது? தூக்கிட்டு போய் வீடு கொடுத்தீங்க, நல்ல விஷயந்தான். அவங்க வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு, சுற்றி ஒரு 100 ஐடி கம்பெனி இருக்குது. அந்த 100 ஐடி கம்பெனியில் அவனுக்கு என்ன வேலை கொடுப்பீங்க? செக்யூரிட்டி வேலை கொடுப்பீங்க, இல்லைன்னா கிளீனிங் வேலை கொடுப்பீங்க. அதுக்கும் நார்த் இந்தியாவிலேருந்து இறக்கிட்டீங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? வேலை வாய்ப்புக்கு. இதுதான் அங்கே இருக்க நிலைமை. இப்போ அவங்க இது வந்து விஜய் சார் வந்தாலும் பண்ணட்டும், ஆனால் நம்ம இப்போ இருக்க அரசுகளுக்கு இதை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் டெவலப் பண்ணது இதுதான் சொல்ல வர வேண்டியிருக்கு. இதையும் மீறி பெரம்பூரில் அடிக்கிறார். அது அங்கே என்ன மக்கள், இது மிச்சம் மீதி இருக்கிற பூர்வ குடிகளும் வெளியே போயிடக்கூடாது. பெரம்பூர்லேருந்து அவங்கள சேஃப்டி பண்ணணும், அங்கே டெவலப் ஆகணும்னுங்க. இருக்கிறவனே டெவலப் ஆகிட்டு இருந்தால் இல்லாதவன் அவள் தான் நான் முடிஞ்சிச்சேன் அவன் கடை. இவரோட அடிப்படையும் ஒன்று இருக்குல்ல, எளிய மக்களை மேம்படுத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்காகத்தான் நானே ஆசைப்பட்றேன். இது ஒன்றும் உறுதிப்படலை, ஆனால் பெரம்பூரில் இருந்தீங்கன்னா
அவருக்காக இறங்கி வேலை செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சரி, நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் வேட்பாளர்களை மிக விரைவில் அறிவிக்க போறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. இன்னும் தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைய தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சற்று நேரத்துக்கு முன்னாடி தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் விவாத நிகழ்ச்சியிலையோ இல்லை வேற எங்கேயுமே வந்து தலைமை அனுமதியின்றி நீங்க யாரும் பங்கேற்க கூடாது, அனுமதியோட தான் பங்கேற்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்ன காரணம்? தலைமைக்கு என்ன விரக்தி? இல்லை விரக்தி இல்லை, அது ஒரு முறைப்படுத்துதல் தானே. கட்சி ஒரு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். இப்போ எல்லா மீடியாவும் சேனல்ஸும் என்ன பண்ணுறாங்க, கட்சியை அசிங்கப்படுத்துறதுக்காக யார் வீக்கஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறாங்க. இல்லை, அந்த கேண்டிடேட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையான்றத ஒரு பத்திரிகையாளரோ ஒரு பத்திரிகையோ அழைக்கும் பொழுது அங்கே கண்டிப்பாக தலைமையோட அனுமதியோட தான் போகணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவங்களோட ஒரு புரோட்டோகால் சில ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்களுக்கு உண்டான ஒரு வழிமுறையும் நீங்கள் எங்கிட்ட பெர்மிஷன் கேட்கன்றதுக்கு என்ன காரணம், என்ன இப்போதைக்கு அந்த இது வந்து ஒரு முறைப்படுத்துதல் தான். கட்சி ஒரு ஒரு அஜெண்டா வச்சுருப்பாங்க, ஒரு விஷயத்தை இப்படி தான் அணுகணும்னு வச்சுருப்பாங்க. அந்த அணுகுமுறை மிஸ் ஆகிடக்கூடாது. உங்களை பேச வேணாம்லாம் சொல்லலை. இங்கே கட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போய் பேசுங்க, தப்பு கிடையாதுல்ல. அப்போ தானே அது ஒரே ஒரு ட்ராக்ல இருக்கும். இல்லை, நிறைய என்ன எழுதுறாங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பல பேர் வந்து இதுக்கே தயங்குறாங்க, இதுக்கே பயப்படுறாங்க. வேட்பாளர்களையா இருக்கட்டும் இல்லை மற்ற ஆட்களையா இருக்கட்டும், ஏன் பேச விட மாட்டீங்க அப்படின்னு. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, ஏன் தயங்குறதுக்கு என்ன இருக்குது? ஒரு கட்டமைப்பு, ஒரு அரசியல் கட்சின்னா இப்போ டிஎம்கேல அப்படி போய் பேசிட முடியுமா? ஏடிஎம்கேல அப்படி போய் பேச முடியுமா? எந்த கட்சியிலுமே அப்படி பேச முடியாது. ஒரு கட்சியோட ஒரு பர்மிஷன் இல்லாமல் யாருமே எந்த பொறுப்பாளரும் போய் பேசிட முடியாது. இங்கே அந்த கட்டமைப்பு பண்ணால் உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் கேட்குறேன். உங்களுக்கு எதுக்குப்பா இந்த கட்சி வேலை? இங்கே நடக்கிற கட்சி வேலை வந்து உங்களுக்கு என்ன? உங்கள் கட்சி வீக் ஆகிட்டு இருக்கு, அதை பாருங்கள். அதை விட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது அவங்க வேலை. ஓகே, அப்படிதான் மாறிடுச்சு தமிழ்நாடு அரசியலில். இது வந்து ஒரு கட்டமைப்பு தான். இது ஒரு சாதாரண ஒரு அடிப்படை. இது ஒரு கட்சி டெவலப் ஆகிட்டு இருக்கு, மக்களுக்கான விஷயங்களை பேச போகுது. இப்போ மக்கள் பிரச்சனை ஒன்று பேசணும்ல. திரும்ப இப்போ நம்மளே வந்து ஒரு விஜய் சார்னு பேசுகிறோம், மக்கள் பிரச்சனையும் பேசணும்ல. அவர் அதானே எதிர்பார்க்குறாரு. மக்கள் பிரச்சனையை பேசுங்க வந்து அவர் சொல்கிறாரு. கட்சி இருக்கும், நான் இருப்பேன் பின்னாடி. எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? மக்களுக்காக வந்திருக்கோம், அதை பேசுங்க. இதுதான் கட்சி சொல்ல போகுது. கட்சி தலைமை அதை தான் சொல்லிக் கொடுக்க போகுது. அதை கேட்டு பேச போகிறாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் தான் மக்கள் பிரச்சனையை பேச மாட்டீங்க, உங்கள் கூட்டணி பிரச்சனையை பேசிப்பீங்க. எங்களுக்கு அந்த வேலை இல்லையே. மக்கள் பிரச்சனை பேச தான் முதல் வேலையை. தொடர்ந்து இறுதியாக இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நான் தனியாகவே இருக்கேன், தனியாகவே சர்வே ஆகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயங்களையும் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை நான் எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு விஜய் தொடர்ந்து எல்லா மேடைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கெல்லாம் தயாராகி தான் நம்ம வந்தோம். ஏன்னா தனியாக இருக்கமோ கூட்டணியோடு இருக்கமோ கூட்டமாக இருக்கமோன்றதெல்லாம் எங்கள் விஷயம் இல்லை. இப்போதைக்கு நான் என் மக்களோட இருக்கன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய என்ன காரணம், அந்த அழுத்தத்திற்கு யார் காரணம், அதை சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்காராம். இல்லை, ஒரு ஒரு மனுஷனாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்லது செய்ய வந்திருக்க சிவாஜி படத்தில் ரஜினி வந்த மாதிரி தான். நல்லது பண்ண வர மனுஷனை இந்த அரசியல் ஒன்று பண்ணுதில்ல. ஒரு 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 கரையோடி போன ஒரு அரசியல் ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ காலமாக இருக்குது. அது ஒன்று பண்ணுதில்ல. ஒரு 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 கேவலப்படுத்துறது, ட்ரிகர் பண்ணுறது, கொச்சைப்படுத்தி பேசுறது, இதெல்லாம் இவர் இது வரைக்கும் அனுபவிச்சது கிடையாது. அது அவர் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறாரு. திரும்பவும் சொல்றது என்னன்னா, இவ்வளோ ஃபேஸ் பண்ணாலும் இந்த மக்கள் நம்ம கூட இருக்காங்கல்ல. இல்லை, உரிமையா மக்கள்கிட்ட சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்றது உரிமையா சொல்றாரு. ஆனால் புலம்புறாரு அப்படின்னு எல்லாரும். இது புலம்பல் கிடையாது. இப்போ யாருக்கிட்ட சொல்லுவாரு? நீங்க விமர்சனம் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க நண்பர்னு சொல்றதுனால வாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. மக்கள் தான் இப்போ அவர் மக்களுக்குன்னு வந்துட்டாரு. மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைம் கிடைக்குது, ஒப்படைச்சிட்டாரு. அவ்வளோதான். ஷேர் அந்த டைம் அவர் யூஸ் பண்ணுறாரு. வேற இதில் ஒன்றுமே இல்லை. இது சொந்தக்காரங்களும் பேசிக்கிறோம், அவ்வளோதான். விட்டுருங்களேன். சிறப்பு. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டம், நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் என்ன அப்படின்றது தொடர்ந்து மக்கள் சந்திப்பு தான், அது நிர்வாகிகள் சந்திப்புன்ற பேரில் நடக்கும். சரி, அதையும் தொடர்ந்து நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நினைச்சல உங்களை சந்திக்கும் முறை உங்களை வந்து நன்றி.